Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. அந்த நாட்டின் வளங்களை ஏற்கனவே சீனா அள்ளிச் செல்லும் நிலையில் இப்போது பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் முக்கிய ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த ஒப்பந்தம் என்பது அரிய கனிமங்கள் சார்ந்தது. இதன் மூலம் அரிய கனிமங்கள் நிறைந்து காணப்படும் பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தானை அமெரிக்காவிடம் அடகு வைத்துள்ளதாக நிபுணர்கள் கூறியிருப்பதோடு பாகிஸ்தான் பெரும் பிரச்சனையில் சிக்கப் போகிறது என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது பற்றி பார்க்கலாம். பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. சீனாவிடம் அதிக அளவில் கடன் வாங்கி உள்ளது. இது போதாது என்று உலக வங்கி உட்பட பல சர்வதேச அமைப்புகளிடமிருந்தும் கடன் வாங்கும் முயற்சியில் தொடர்ந்து பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகிறது. இப்படி நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் தற்போது அந்த நாட்டில் கனிம வளங்கள் நிறைந்து காணப்படும் பலூச்சிஸ்தானை அமெரிக்காவிடம் அடகு வைக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளது. அதாவது பாகிஸ்தானில் உள்ள பெரிய மாகாணமாக பலூச்சிஸ்தான் உள்ளது. இது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் அமைந்திருக்கிறது. இந்த மாகாணத்தில் ஏராளமான கனிம வளங்கள் உள்ளன. சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்தின் ஒரு பகுதியாக பலூச்சிஸ்தானின் கனிம வளங்கள் சீனாவின் கட்டுப்பாட்டுக்கு சென்றன. இதற்கு அங்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது. பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி தனிநாடும் கோருகின்றனர். இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் அமெரிக்கா இடையே ஒரு முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. அமெரிக்கா பாகிஸ்தான் இடையே ஏற்கனவே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதன்படி பாகிஸ்தானில் கனிம வளத்துறை எரிசக்தி துறையில் முதலீடு செய்ய அமெரிக்காவுக்கு கதவுகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது ஒரு புதிய டீல் கையெழுத்தாகிவிட்டது. இந்த ஒப்பந்தம் என்பது அமெரிக்காவின் மிசௌரியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் US ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல்ஸ் என்ற நிறுவனம் மற்றும் பாகிஸ்தானின் ஃப்ரண்டியர் ஒர்க்ஸ் ஆர்கனைசேஷன் இடையே கையெழுத்தாகி உள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்க நிறுவனம் பாகிஸ்தானில் 432 கோடி ரூபாய் அளவில் முதலீடு செய்யும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி அந்த நிறுவனம் அமெரிக்காவில் பாலிமெட்டாலிக் ரிஃபைனரியை நிறுவப் போகிறது. இந்த நிறுவனம் அமெரிக்காவின் எரிசக்தி துறைக்கு தேவையான கனிமங்களை சுத்திகரித்து வழங்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது. இனி பாகிஸ்தானில் உள்ள கனிம வளங்களை இந்த நிறுவனம் சுத்திகரித்து அமெரிக்காவுக்கு அள்ளிச் செல்லும். பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் பலூச்சிஸ்தானில் தான் அதிக அளவில் கனிம வளங்கள் குவிந்து காணப்படுகிறது. அங்கு மொத்தம் 80 வகையான கனிமங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் 50 கனிமங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இனி இந்த கனிமங்களை அமெரிக்க நிறுவனம் அள்ளிச் செல்லும். இதனால்தான் அமெரிக்காவிடம் பலூச்சிஸ்தானை பாகிஸ்தான் அடகு வைத்துள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் பாகிஸ்தானின் இத்தகைய ஒப்பந்தம் அந்த நாட்டை பெரும் சிரமத்தில் தள்ளும். ஏனென்றால் ஒரு நாடு மீள முடியாத நெருக்கடியில் சிக்கும்போது அந்த நாடுகளில் உள்ள வளங்கள் தான் கை கொடுக்கும். ஆனால் பாகிஸ்தான் ஏற்கனவே சீனாவிடம் கனிம வளங்களை தாரை வார்த்துவிட்டது. இப்போது அடுத்த கட்டமாக கனிம வளத்துறையில் அமெரிக்க நிறுவனங்களை முதலீடு செய்ய அனுமதித்துள்ளது. இதனால் எதிர்காலத்தில் பாகிஸ்தானின் நிலைமை மிக மோசமாகலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.